கலி சுயோதனன ஓல கதி கடகித பாதா, அவன் கதி இல்லாமல் பண்ணான். இதுலேயே காட்டுறான், என் உலகமே என் காலுக்கு எழுதாண்டா, அதில் நீ எம்மாத்திரம்னு. அதை அவன் புரிஞ்சுக்கல. மூர்க்கன். மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடார். சபையில் வரவேற்றார் திருதராஷ்டிரன், வாசுதேவா வரணும்னு. கிருஷ்ணர் எல்லாரையும் உபச்சரிக்கிறார். மன்னா நலமா? நலம். ஓ, பிதாமகனே நலம், ஆச்சாரியனே நலம், அஸ்வத்தாமா நலம், கொடை வள்ளலே. எல்லாரும் அவனை தேரோட்டி மகன்கிறார். இவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, கொடை வள்ளலே. கர்ணனை நலம், மாமா சகுனி மாமா நலமா, உனக்கும் எனக்கும் நலத்திற்கு என்ன குறைவு? ஆமாம். ஓ, பாம்பின்கால் பாம்பறியும். எல்லாரையும் நலம் விசாரித்து துரியோதனை விசாரித்தார். துரியோதனா நலமா, என்னோடு பேசாதே. ஏன்? அஸ்தினாபுரம் வந்திருக்கிற நீ என் அரண்மனையில் விருந்து உட்கொள்ளாமல் விதுரன் வீட்டில் சாப்பிட்டே நியாயமா? என்னவோ இவன் போய் கூப்பிட்டா மாதிரி, கூப்பிட்டா தானே வருவான். அப்போ அவர் சொல்கிறார், நீ தெரிஞ்சுக்கோ ஒரு விஷயம்னர். என்னன்னர்? நான் சொல்கிற 4 பேருக்கு பர்மனண்ட்டு நரகம் தெரிஞ்சுக்கோன்னர். என்ன? யாருன்னர்? தக்க சமயத்திலே மந்திரி பதவியை ராஜினாமா செய்து அமைச்சரவையை கவிழ்த்த மந்திரி, பெரியோர்களை எதிர்த்து பேசுபவன். இதில் நன்னாவே இருக்கும், அம்மா அப்பாவை எதிர்த்து பேசியிருக்கும். நன்றி கெட்டவன், கேட்கவே வேண்டும். அப்புறம் ஒருவர் வீட்டில் சாப்பிட்டு விட்டு அவர்களுக்கு துரோகம் நினைப்பவன், அரவமல்கிய பதாகையாய் மதிய அமைச்சராய் அரசு கவிழ்ப்பினும் குறவர் நல்லுரை மறுக்கினும் பிறர் புரிந்த நன்றி அது கொல்லினும் ஒருவர் வாழ் மனையில் உண்டு பின்பு அவருடன் அழன்று போற உண்ணினும் இரவி உள்ளளவும் மதியம் உள்ளளவும் இவரே நரகில் எய்துவர். அது மட்டும் இல்லை, நான் ஏன் விதுரம் வீட்டில் சாப்பிட்டேன்னு தெரிஞ்சுக்கோ. சுத்தம் ஒன் வீட்டில் சாப்பிட்டுவிட்டு நான் பாண்டவனுக்கு ஆதரவாக பேசக்கூடாது. அதனால தான் விதுரம் வீட்டில் சாப்பிட்டேன். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? விதுரம் பாண்டவ ஆதரவாளன்னு மறைமுகமாக சொல்கிறார். இன்னொரு வியாக்கியானம், சுத்தம் ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் ஒஸ்தி. ஆமாம், அது எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. ஆமாம், தசமி அன்னைக்கு ராத்திரியே பட்னியாக இருக்கணும். ஏகாதசி பூரா பட்னி, பகவான் நாம சொல்லணும், கேட்கணும். துவாதசி கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாலேயே சாப்பிட்றணும், பாரணையை முடிக்கணும். இதை இன்னமும் கடைப்பிடிக்கிறவா கன்னட பிராமணா தான், மராட்டிக்காரா தான். அதில் நாமெல்லாம் கிடையாது. ஏகாதசி விரதம்லாம் சும்மா புழுகிறோம். ஒரு வேளை பலகாரம், உடைச்ச பலகாரம், பூரி தொட்டுக்க கேசரியா. இது அடுத்த ஏகாதசி வரை பசிக்காது. இது இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம், நல்லா சாப்பிடலாம். சுத்தம் ஏகாதசி விரதம், சுத்தம் பாகீரதி ஜலம், கங்கா ஜலம் அஸ்தி. சுத்தம் விஷ்ணு பத தியானம், விஷ்ணுவோட நாமாவை சொல்றது. சுத்தம் பாகவதாசியான்னம், ஒரு பரம பாகவதன் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். அதுக்கு தான் அந்த காலத்தில் டெய்லி உஞ்சவர்த்தி எடுத்தா. புரிஞ்சதா? பரம பாகவதனுக்கு சாப்பாடு போட்டுட்டு நம்ம சாப்பிடணும். பரம பாகவதனுக்கு தொண்டு பண்ணணும். அதை பற்றி வருது கீதையில் சொல்கிறேன். சரி, வந்த காரியம் என்ன? துரியோதனன் கேட்குறான். தூது வந்திருக்கிறேன். யார் சண்டை போட்டுருக்கான்னா, இனிமேலும் சண்டை வராமல் இருக்க வந்தேன்னு. என்ன சொல்கிறேன்னா, பாண்டவர்கள் 12 ஆண்டு காலம் வனவாசம், 1 வருடம் மறைந்திருந்து வாழ்ந்து வந்து விட்டார்கள். அவளுக்குரிய பங்கை கேட்க வந்திருக்கிறேன். பங்கா எதற்கு? ஆடினான் சூது, அழைத்தான் சகுனி, நடந்ததை மற நடக்க இருப்பதை நினை. ஏன் அங்கு பலசாலியான பீமனும் அர்ஜுனனும் இருக்கும் பொழுதே சமாதானத்தை விரும்புகிறார்களான்னு கேட்டான். பலசாலியான பீமனோ அர்ஜுனனோ இருக்கலாம், தர்மபுத்திரன் என்ற தலை இருக்கும்போது வால் ஆடாதுன்னர்.
இதை கேட்டவுடனே விதுரர் எழுந்திருந்தார். பாத்தியா, வாசுதேவன் பேச்சில் அர்த்தம் இருக்கு. அங்கு தலை இருக்க வாலாடாதுன்னா இங்கே ஆடின்னு இருக்குன்னு அர்த்தம். எழுந்திருந்தேன். ஏ சிற்றப்பனே, நீர் எப்பொழுதும் சாப்பிடுவது என்ன அரண்மனையில், பேசுவது அவர்கள் பக்கம். உன்னை சொல்லி குற்றமில்லை, நீ தாத்தாவின் தாசி வயிற்றில் பிறந்தவன் தானேன்னா. இது நாள் வரை தன்னை தாசி மைந்தன் என்று சொன்னபோது பொறுத்து கொண்டிருந்த விதுராழ்வார் இன்று பொறுக்கவில்லை. காரணம், கிருஷ்ணன் வந்து விட்டதால் கோயிலாக மாறிவிட்டது. உடைவாளை உருவினான். கோயிலிலே ஜாதிக்கு இடமில்லை. யாரை பழித்து பேசினாய்? பலமுறை என் அன்னையை பழித்து பேசியிருக்கிறாய். கிருஷ்ணர் எழுந்திருந்தார். விதுரா, ஆத்திரத்திலே அறிவை இழக்காது. ஏ துரியோதனா, யாரை விரோதம் செய்து கொண்டு பேசுகிறாய்? அவன் விஷ்ணுவின் கையாள். அவன் கையில் இருப்பது விஷ்ணு தனுசுன்னர். வாசுதேவா, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினாள். ஏ முட்டாள், உனக்கு இந்த வில்லும் அம்பும் பயன்படுவதை விட மூடனே, இது பயன்படாமல் இருப்பதே மேல்னு வில்ல ஒடிச்சு போட்டுட்டு போயிட்டார். கிருஷ்ணர் எதுக்கு தூது வந்தாருங்கிறான்? இதுக்குத்தான். ஆமாம். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், நான் வந்தபோது உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வரணுமா? நாளைக்கு சபைக்கு வரேன், நியாயம் சொல்லுன்னர். உடனே பீஷ்மர் சொல்கிறார், விதுரனை விரோதம் பண்ணினுட்டியே நீ. அவன் துரியோதனை ஏன் போனால் போகிறான்? நீங்கள் இருக்கிறீர்கள், ஆச்சாரியன் துரோணன் இருக்கிறான், அஸ்வத்தாமன் இருக்கிறான், கர்ணன் இருக்கிறான், 1 கோடி நண்பர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்? புல்லாங்குழலை இனிமையாக வாசிக்கின்ற இடையனுக்கு விருந்து போட்டவனாம். அவ்வளோ கோபத்திலையும் கிருஷ்ணர் நன்னா புல்லாங்குழல் வாசிப்பாருங்கிறான். பேயிருக்கும் இடையனுக்கு நல்விருந்தளித்தோன். கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாய்ச்சா மாடு அசையாமல் இருக்குது, மான் அசையாமல் இருக்குன்னு ஆழ்வார். துரியோதனம் கேட்காம இருப்பனா? எவ்வளோ பொல்லாதவனாக இருந்தேன். புல்லாங்குழல் இனிமையை அது கிருஷ்ணர் வாசிக்கிறான் வேறு. ஆழ்வார் 10 பாட்டு எழுதினார் அவன் புல்லாங்குழல் வாசிக்கிறத. மான் புல்லை மேயர்தான். மான் எப்படி மேயும்னா, புல்லை இப்படி கட்டோடு தூக்கும், சாப்பிடும். அந்த மான் என்ன பண்ணித்தான், அந்த புல்லை தூக்கித்தான். கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிறது காதில் விழருது. இந்த உள்ளுக்குள்ளே போன புல்லை அரைக்கலையாம், வெளியில் தொங்குற புல்லை விடலையாம். அப்படியே வச்சுருக்கான். நீ இன்றைக்கேனோ கம்ப்யூட்டரில் ஸ்டில்லில் போடுறேங்கிறியே, முதல்ல ஸ்டில்லில் போட்டது கிருஷ்ணர் தான். அவர் வாசிப்பை கேட்டவுடனே மான் அப்படியே அசையாமல் நிற்கிறதான் அந்த மான். அது ஆழ்வார் சொல்கிறார், திரண்டழுதழை மழை முகில் வண்ணன் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டிருண்ட குடல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குடலோசை வழியே ஏ ஆ ஆ ஆ ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்ட மான்கணங்கள் மேகை மறந்து மேந்த புல்லும் கடைவாய் வழி சோர 2 பாடும் துலுங்கா புடை பெயராய் எழுதி சித்திரம் போல நின்றனவே. அப்படி வாசிச்சார். சபையை கூட்டினான் ராத்திரி திருதராஷ்டிரன். தூது வந்திருக்கிற கிருஷ்ணனை கொல்ல வேண்டும். எவ்வளவு நல்ல திட்டம் பாருங்க, நல்ல யோஜனை. யார்? துச்சாசனன். துச்சாசனனை பற்றி வில்லி சொன்னார், மாவீரன்னர். ஒருத்தன் கேட்டான், எந்த போர்க்களம் போய் ஜெயிச்சான்னா, ஒன்றில் சபையில் புடவை பிடிச்சி இழுத்தானே அதில் தான்னார். அதுலேயாவது வீரனான்னா, இவன் இழுக்க இழுக்க புடவை வந்துட்டே இருக்கு.
அதுதான் வில்லி சொன்னார், வெம்புய வலியான் மாதை விரித்துகில் உரிந்த வீரனர். விரித்துகில்னர் வினை தொகையில் எழுதுறார். விரிந்த துகில், விரிகின்ற துகில், விரியும் துகில், இழுக்க இழுக்க வருது. அவனுக்கு ஒரு நல்ல பையன் உண்டு திருதராட்சனுக்கு, விகர்ணன்னு பேர். அவன் எந்திருந்தான். வயதானவன், பெரியோர்கள், இளைஞர்கள், பெண்கள் தூதனை கொல்லக்கூடாது. மூத்தவர் இளையோர், வேத முனிவரர், பிணியின் மிக்கோர், மாதர் தூதர் என்று இவரை கொல்லின் பார்த்திவர் தமக்கு வேறு ஓர் பழி இல்லை. அப்புறம் சொல்கிறான், நீ என்னதான் இரவோ விரோதியே நம்ம நாட்டுக்கு வந்தால் நம்ம கொல்லணும்னு நினைக்கப்படாது. பழியுடை பகைஞரேனும் தம் பெரும்பதி வந்தால் அழிவுறக் கோரல் பாவம் ஆண்மையும் அல்ல. நீ என்னதான் ராத்திரியோட ராத்திரியாக வளைச்சாலும் கிருஷ்ணன் அகப்பட மாட்டான். ஏன்னா கிருஷ்ணன் கருப்பு, ராத்திரி இருட்டு, அடையாளம் தெரியாதுங்கிறான். கழிகடல் சேனை கங்குலின் வளைத்திட்டாலும் எழிலுடை கொண்டல் வண்ணன் அகப்படான் எவர்க்கும் என்றான். ராத்திரி பூரா என்ன பண்ணான், யோஜனை பண்ணி குழியை தோண்டினான், வீரர்களை நிறுத்தினான். கிருஷ்ணன் வருவனோ மாட்டானோன்னு தூதனை அனுப்பிச்சு குழியை தோண்டி வீரர்களை நிறுத்தியிருக்கான். கிருஷ்ணரை கூட்டின்னு வந்தான். பொய்யாசனத்தை உதறி தள்ளினர். விஸ்வரூபம் எடுத்தார். உன்னையும் உன்னை சேர்ந்தவாளையும் சக்கரத்தை விட்டு தலையை எடுத்துருவேன். பாண்டவாள் செஞ்ச சபதம் நிறைவேறணும்னு விட்டு வச்சிருக்கேன். பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்ணர் கிருஷ்ணனை. அரணனே அரணனே, புவனங்கள் அனைத்திற்கும் காரணனே, கருணாகரனே, கமலாசனித்தன் காதலனே, வாரணம் பொதுவே அழைத்திட வந்தருளும் புயலே, மாதவனே முனியேல் என்னை ஆளுடை நாயகனே முனியேல், கண்ணா பொறுத்தருள், வெண்ணையருந்திய கல்வா பொறுத்தருள், வாமா பொறுத்தருள், வரதா பொறுத்தருள், திண்ண மனத்துணர் ஒன்றுமில்லாதவர் செய்த பெரும் வழியினை பொறுத்தருள வேண்டும். கிருஷ்ணர் பார்த்தார், இவன் சொன்னதை கேட்க மாட்டான். கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார், இனிமேல் நம்ம தூது வந்த காரியத்தை நிறைவேற்றுவோம். இந்த அஸ்வத்தாமன் இருக்கானே சிரஞ்சீவி, அவனை யாரும் போர்க்களத்தில் ஜெயிக்க முடியாது. அவனுக்கு படைத்தளபதி பதவி கொடுத்தான்னு வச்சுக்கோங்கோ, பாண்டவாளால் சமாளிக்கிறது கஷ்டம். இப்போ அவனை பிரிக்கணும் துரியோதனன்ட்டேருந்து. என்ன அழகாக ப்ளே பண்ணுறார் பாருங்க. அஸ்வத்தாமனை கூப்பிட்றார். இப்போ உங்களை ஏன் செல்ஃபோன் ஆஃப் பண்ணுங்கிறேன், யாரும் குறுக்க வரப்படாதுங்கிறேன், ஏன் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க, டைவர்ட் ஆகும். நீங்கள் அவளை பார்ப்பேள், கதையை விட்டுருவேள். கிருஷ்ணர் சபை நடந்துட்டுருக்கு. கிருஷ்ணர் கூப்பிட்றார் அஸ்வத்தாமனை. அஸ்வத்தாமா இங்கே வான்னு. எல்லாரும் இவா ரெண்டு பேரையும் பார்க்குறான். புரிஞ்சுதா இப்போ? கிருஷ்ணர் பேசிக்கிண்டு தன் கையில் இருந்த மோதிரத்தை நழுவ விட்டார். இப்படி கீழே விழுந்தது. கீழே விழுந்த உடனே அஸ்வத்தாமன் குனிஞ்சு அந்த மோதிரத்தை எடுத்தான். எடுத்தவற்றை கொடுக்க போனான். இப்படி கொடுக்க போன உடனே வாங்கலை கிருஷ்ணர். அஸ்வத்தாமா மேலே சூரியனை பாருன்னர், சூரியனை சுற்றி கிரகங்கள் பாருன்னர். அஸ்வத்தாவை பார்த்தா, சபையில் எல்லாரும் பார்த்தா. இன்னும் ஒன்றும் இல்லை, இந்த மூலையில் நின்றுட்டு ஒரு 4 பேர் இப்படி பார்க்குறான்னு வச்சு வரிசையாக ஒருத்தராக வருவான். இதில் வேடிக்கை என்னென்னா, முதல்ல பார்த்த 4 பேர் ஆற்றுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் வர்றவன் தான் கதை சொல்லிகிட்டு இருப்பான். இப்படி ஒன்று போச்சா, இப்படி வந்ததுப்பான். அப்போது மேலே பார்த்த உடனே கிருஷ்ணர் கையை நீட்டினர் மோதிரத்துக்கு. கிருஷ்ணர் மோதிரத்தை அப்படி வச்சான் அஸ்வத்தாமன். கிருஷ்ணர் தன்னோட இன்னொரு கையெடுத்து அவன் கை மேலே அப்படி வச்சார். இது என்ன அர்த்தம் தெரியுமா? மாற்றான் மோதிரத்தை வாங்கி பூமியில் தொட்டு சூரியனை பார்த்து இவன் அவன் மோதிரத்தை அவன்கிட்ட தரும்போது அவன் தன்னோட இன்னொரு கையை வச்சான்னா 2 பேரும் சத்தியம் பண்ணுறதா அர்த்தம். நீங்கள் எல்லோரும் விவரம் தெரியாமல் என்ன பண்ணுறீர்கள், மாப்பிள்ளை இழப்பன்னைக்கு மோதிரம் போடுறீர்கள். மாப்பிள்ளை இழப்பன்னைக்கு போடக்கூடாது. என்றைக்கு போடணும் தெரியுமா? என்னவோ பொண்ணை பெற்று தரல் சமத்து பத்தாமல். இனிமேலாவது தெரிஞ்சுக்கோ.
காசி யாத்திரை போயிட்டு வரான் பார், தேங்காய் கொடுக்குற பார், மோதிரத்தை அப்போ தான் போடணும். பொண்ணு கையை கொடுத்து சத்தியம் வாங்குற, ஒழுங்காக பார்த்துக்கிறியான்னு கேட்குற. புரிஞ்சதா? சூரியனை பார்க்குறிய, எல்லாரும் பார்க்குறாள், சுற்றி எல்லோரும் இருப்பாள். இப்போ இவன் ஒரு சத்தியமும் பண்ணலை. இப்போது இது துரியோதனன் காதில், துரியோதனன் பார்த்துட்டான். இது ஆகா, தூது வந்த கிருஷ்ணனிடத்தில் ஏதோ சத்தியம் செய்து விட்டான், வருங்காலத்தில் அவனுக்கு எந்த பதவியும் கிடையாதுன்னா. இது அஸ்வத்தாமன் காதில் விழுந்தது, கிருஷ்ணர் காதில் விழுந்தது. இப்போ அஸ்வத்தாமன் கிருஷ்ணனை பார்த்து ஏன்டா இப்படி பண்ணினேன்னு கேட்க முடியாது. நான் சத்தியம் பண்ணலையம்மா. திரும்ப உங்களுக்கு எல்லாரும் பார்க்குறானேன்னு பார்த்தான். அவன் உத்தராத்தில் வேதம் படித்தவா, வேதம் படித்தவா வச்சுருங்கோ. அவள் காசி ராமேஸ்வரம்லாம் போனால் ஒன்றா போவா. அவள் அதில் ஒரு செப்பு சொம்பு வச்சுருக்கா. கடைசியில் குளித்தவுடனே என்ன பண்ணுவாள், அந்த சொம்புனால் ஜலம் விட்டுப்பாள், கிருஷ்ண கிருஷ்ணான்னு. அது அந்த சாஸ்திரிகள் தனியாக போகிறா மாதிரி ஆகிடுத்து ராமேஸ்வரத்துக்கு. அவர் போகிற போது யாராவது சொம்பை எடுத்துகிட்டு போகிறேனேன்னு சமுத்திரக்கரையில் குழியை தோண்டி இந்த சொம்பை உள்ளே வச்சு அது மேலே ஒரு மணலை பிடிச்சி குப்பாச்சி மாதிரி அதில் ஒரு கல்லை வச்சார் அடையாளத்துக்கு. அப்போது ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு வந்தது. இவர் இப்படி பஞ்சகச்செல்லாம் கட்டிட்டு குழியை தோண்டி உள்ளே வச்ச உடனே, ஓ இப்படித்தான் நம்மளும் குளிக்க போகணும் போல் இருக்குது அப்படின்னு இறங்கினவன் பூரா குப்பாச்சியாக மணலை பிடிச்சான், கல்லை வச்சுட்டு போயிட்டான். அவர் குளிச்சுட்டு வந்து பார்த்தார், என்ன குப்பாச்சி கடியில் இருக்குன்னே தெரியல. இப்போ அஸ்வத்தாமனுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்கோ. அதனால தான் இந்த அந்நிய ஆளோட பேசுகிற போது ஜாகிரதையாக இருக்கணும். புரியுறதோ உங்களுக்கு? தள்ளி நிற்கணும். ஏன்னா பிரச்சனை வந்துடும். கிருஷ்ணர் இப்போ சும்மா இல்லை, கர்ணனை கூப்பிட்டார். இது அடுத்த கஷ்டம். கர்ணன் இவனுக்கு பிராண ஸ்நேகிதனே துரியோதனுக்கு. கர்ணனை கூப்பிடுமே அவனுக்கு ரொம்ப பயம். கர்ணனை கூப்பிடுறான். கர்ணா என்ன? கிருஷ்ணர்கிட்ட வந்தான். கர்ணா நலமா? இனிமே தானே கஷ்டமே, இது வரைக்கும் சௌக்கியந்தான். கர்ணா என்ன, நீ தேரோட்டி மகன் தேரோட்டி மகன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். கதிரவன் அருளினால் உன்னை பெற்றெடுத்து வளர்க்க முடியாமல் ஆற்றிலே வீசி எறிந்தது குந்தி தேவி. நீ பஞ்சபாண்டவருக்கு மூத்தவன். உன் தாய் குந்தி தேவி. கிருஷ்ணா, கிருஷ்ணா என் தாய். ஆமாம், அதுக்குத்தானே ஏங்குறான். நீ அங்கே வந்துருன்னார். யார்கிட்ட? கர்ணன்ட்ட. அங்கே வந்துரு. ஓ, அப்போ தான் அவன் சொன்னான், நீ தானே செத்த முன்னால் சபையில் சொன்ன நன்றி கெட்டவன் நரகத்துக்கு போவான்னு. நான் இப்போ அந்த நரகத்துக்கு போகலாமா? அவனே ஒத்துக்கிறான். பார் இன்று அறிய பழிதீர் வென்றி பாண்டவர்க்கும் நூற்றுவர்க்கும், எந்த ஒரு பழிப்புக்கும் இடமில்லாத பாண்டவனுக்கும் நூற்றுவனுக்கும் சண்டைன்னா ஒன்று நான் அந்த பக்கம் வருவேனா? அவன் ஒத்துக்கிறான், பாண்டவன் தான் நல்லவன், கௌரவன் பொல்லாதவன். ஏன்னா கூடவே இருக்கானே, அவனுக்கு தானே தெரியும். தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அப்போ அவன்கிட்ட பாசத்தை கிளப்பி விட்டுட்டான். பட்டிமன்றத்தில் கேட்குறான், கிருஷ்ணர் ஏன் அன்னைக்கு போய் சொன்னார்னு. அவன் எப்போ வேணாலும் சொல்லுவான். ஆத்துக்காரியை கேள்வி கேட்க முடியாதவன்லாம் பட்டிமன்றத்தில் கேட்குறான். நம்ம பார்த்து மாமி சொல்கிறாளே, சாதம் போட்டுண்டு உங்கள் அம்மா அம்மாங்கிறல, அன்றைக்கி உங்கள் அம்மா உங்களை பற்றி என்ன சொன்னா தெரியுமா? ஐயோ, நமக்கு பக்குங்கும். என்னடி சொன்னா? சமயம் வரும்போது சொல்லுவேன். சாப்பிட்டுட்டு ராத்திரி படுத்துக்க போவான், எங்கள் அம்மா என்னடி சொன்னா? இப்போ அது பேசுகிற நேரமா? இப்படியே ஓட்டிட்டு வா. இதில் என்ன வேடிக்கைன்னு நமக்கே சதாபிஷேகம் வந்துடும், சட்டியத்தை பூர்த்தி வந்துடும்.
நம்ம அம்மா ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டா, அவன் செத்த அப்படித்தான், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ருப்பா. இது அவன் செத்த அப்படின்னா கிறுக்குன்னு எடுத்துக்கலாம், சமத்து பத்தலைன்னு எடுத்துக்கலாம். சொல்லு. இனி இங்கே ஒன்றே ஒன்று கவனிக்கணும். கிருஷ்ணர் ஏன் அன்னைக்கு சொன்னார்? அதை யாருமே யோசிக்கலையே. மற்ற நேரத்தில் சொன்னால் அவன் கேட்க மாட்டான். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் முந்தானாவே உதாரணம் கொடுத்தேன். ஜூன் மாதம் குழந்தை ஸ்கூலில் சேர்ந்த உடனே நீ ஹோம்ஒர்க் பண்ணு படினா கேட்க மாட்டான். இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் நெருங்கிறது பற்றியா, கோட்டையளி பரீட்சை வரும்போது தான் ஓன்னு அழுவான், எனக்கு சொல்லிக் கொடுமா அப்படின்னு. பற்றியா ஏன் பயம் வருது? பற்றி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் என்ன பண்ணா? செப்டம்பர் தானே. பற்றியா அலட்சியம். அது மாதிரி தான். நீங்கள் அப்போ சொன்னால் கேட்க மாட்டான். எப்போ சொன்னால் கேட்பானோ அப்போ தான் கேட்பான். இத்தனை நாள் ஏங்கிறானோலையோ தன் தாய் யாருன்னு தெரியலை. இப்போ நமக்கெல்லாம் அப்பாவை தெரியாதுன்னு அன்றைக்கி விளக்கம் கொடுத்தேன். அவனுக்கு அம்மாவையே தெரியலையே. அது ரொம்ப மோசம்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை லட்சம் ரூபாவில் புரண்டா என்ன சார்? தாயார் கையில் ஒரு டம்ளர் காப்பி கொடுக்காமலே வளர்ந்துருக்கானே. சொல்லு. இப்போ நம்மெல்லாம் அதில் கொடுத்து வச்சுவா. யோசனை பண்ணு, சிந்தியுங்கோ சார். பகவான் ஏன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பை கொடுத்தாலும் பதவியை கொடுத்தாலும் அவனே மற்றவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாலும் தாயார்கிட்ட வளரலையே. அப்போ ஏன் பகவான் இதில் இன்னொன்று வேடிக்கை தெரிஞ்சுக்கோங்க. மற்றவா போய் சொன்னால் குந்தி தேவி தான் அம்மானு சொன்னால் நம்ப மாட்டான். கிருஷ்ணர் சொன்னால் தான் நம்புவான். ஏன்னா அவன் பகவான். புரிஞ்சுக்கோங்க. மற்றவா சொன்னால் ஏற்றுக்க மாட்டான். உணரணும். இதில் நமக்கு என்ன சொல்கிறான் பகவான்? என்ன கவனி, பகவான் நமக்கு சொல்கிறான். அப்போ தான் நாம் ஏற்றுக்கொள்வோம். பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். இதில் அது ஒரு பெரிய சர்ச்சை பால்யத்திலே நான் பண்ணேன். பெற்ற தாயை விட பகவான் எப்படி ஒஸ்தின்னு. நம்மளை நம்ம அம்மா தண்டிக்கிறதே கிடையாது. கண்டிக்க வேணால் செய்வா, தண்டிக்க மாட்டா. எந்த தாயும் ஒரு பையனை தண்டித்த வழக்கமே கிடையாது. கொலையே பண்ணினாலும் என் பிள்ளை பண்ணலேம்பா, அவன் தான் தூண்டினாம்பா, ஏதோ சொல்லுவா. எந்த தாயும் சொல்ல மாட்டா. ஆனால் பகவான் நம்மளை தண்டிக்கிறான். புண்ணியம் பாபம் சொர்க்கம் நரகம் இவ்வளவு பண்ணுற பகவானை தாயாரை விட ஒஸ்திங்கிறோம். அதுக்கு என்ன விளக்கம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் பெத்தவளை விட பகவான் ஒஸ்தின்னா, நம்மளை பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்து எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் நம்மளை கண்டிக்காமல் நம்மளை கொண்டாடுறா பாருங்கோ. இந்த தாயாரை கொடுத்தது பகவான். அதனால இவளை விட ஒஸ்தின்னா வியாக்கியானத்தில் பெற்ற தாயினும் இவளை விட ஒஸ்தி. இவளை கொடுத்தது அவன் தானே. நமக்கு ரெண்டு வைஸ் வர்சா. இவளை இந்த தாயாரை கொடுத்தது பகவான், அந்த பகவானை காமிச்சு கொடுத்தது தாயார். இப்போ இவனுக்கு கர்ணனுக்கு தாயாரும் இல்லை. கஷ்டமே. தாயார் யாருன்னே தெரியலையே. யோசனை பண்ணி பாருங்க. அவன் எவ்வளவு ராஜாவாக இருந்தால் என்ன சார், வர்றவாளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா என்ன சார், எல்லாத்தையும் கொடுத்தான் சார். அவனுக்கு ஒரு குறையே, அவன் வள்ளல், எல்லார் குறையும் போக்கினான். ஆனால் அவனுக்கு குறை. இங்கே தான் விளக்கங்கள். இத்தனை நாளும் தெரியாத கர்ணனுக்கு இன்றைக்கே பகவான் சொன்னான் என்றால், யார் எதை கேட்டாலும் கொடுத்த புண்ணியம்தான். பகவானே இவன் குறையை போக்கினான். அவன்தான் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன்.